பாஜக சிபிஐ விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப தன்மையாக, அதாவது சிபிஐ தன்மையாக கையாளுது. அதற்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையான்றது நம்ம அது போக போக தான் பார்க்கணும். பட் படம்னு வரும்போது, ஜனநாயகன் படம்னு வரும்போது சென்சார் போர்டு வந்துட்டு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் போகும்போது உயர்நீதிமன்றத்தில் போய் கேவிட்டு போடுறாங்க. அப்போ எங்களுக்கு சம்மந்தப்பட்டு எங்ககிட்ட கருத்து கேட்டுட்டு தான் நீங்கள் ஆர்டர் போடணும் அப்படின்னும் போது இது வந்து காலதாமதம் செய்கிற ஒரு செயல். ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோட புரிதல். ஏன்னா அந்த படம் வந்து உடனே ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை அதனால் ஒரு பெரிய புரட்சியை வெடிக்க போகிறது ஒரு படம். அப்புறம் அந்த படத்தை நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மேபி பொங்கலுக்கு வந்திருக்கும், அவங்க ரசிகர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாங்க. ஆனால் சிபிஐயில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பட் விஜய் அவர்களுக்கு படம் ரிலீஸ் தள்ளி போகிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த பொங்கல் இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விடுமுறை நாள் வருது, அன்றைக்கி தள்ளி கூட போகிறாங்க. ஆனால் சிபிஐ வழக்கில் வந்து அவங்க தீவிரம் காட்டுறாங்க, அது கைது போகுது இல்லை சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேரை சேர்க்குறாங்கன்னா அப்போ வந்து தட் இஸ் சம்திங் டு பி வாட்ச்ட். அதுதான் வந்து பாஜக வந்து தீவிரமாக அடக்குமுறையை காட்டுது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்லையா, அதை நம்ம அதை பற்றி விவாதம் பண்ணலாம்.